பிக் பாஸ் சீசன் 8 ரீசெண்டா கோலகலமா தொடங்கிருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா ஃபேட்மேன் ரவீந்தரும், செகண்ட் கண்டஸ்டன்டா மகாராஜா சாச்சனாவும் போயிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து இப்ப ஆக்ட்ரஸ் தர்ஷா குப்தா 3வது கண்டஸ்டன்டா உள்ள போயிருக்காங்க. சூப்பரான டிரெஸ்ஸஸ் வாங்கி போடணும்ன்றதுக்காகவே சென்னைக்கு வந்த இவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கி இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க மீடியாக்கு போலாமேன்னு சொன்னதை தொடர்ந்து அவங்களுடைய உதவியால கிடைச்ச ஒரு கான்டாக்ட் மூலமா சீரியல்ல நடிச்சு சின்ன திரையில அறிமுகமா இருக்காங்க. அது வேற எதுவும் இல்ல, ஜீ தமிழ்ல 2017 to 19 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன முள்ளும் மலரும் சீரியல் தான். அப்புறம் சிந்தூர பூவே சீரியல்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து குக் வித் கோமாளியோட செகண்ட் சீசன்ல ஒரு கண்டஸ்டன்டா கலந்துகிட்டு சீக்கிரமே எலிமினேட்டும் ஆயிருந்தாங்க. பட் இந்த ஒரு ஷோ தான் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர் மோகன்ஜியோட டைரக்ஷன்ல ருத்ரதாண்டவம் படத்துல வராகி என்ற லீட் ரோல்ல நடிச்சது மூலமா தமிழ் சினிமாலையும் அறிமுகமானாங்க. சொல்லப்போனா இவங்க ஹோமை கோஸ்ட் படத்திலயும் நடிச்சிருக்காங்க. விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் 8 காமெடி ராஜா, கலக்கல் ராணின்னு இப்படி பல ஷோக்கள்ல கலந்துகிட்டு வந்த ஆக்ட்ரஸ் தர்ஷா குப்தா இப்ப பிக் பாஸ் சீசன் 8ஓட 3rd கண்டஸ்டன்டா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவங்க தன்னை இதுக்கு முன்னாடி போட்டோ ஷூட்லயும் ரீல்ஸ்லயும் பாத்திருப்பீங்க. பட் தர்ஷா குப்தா யாரு, அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றத நீங்க பாக்கணும்ன்றதுக்காக தான் நான் பிக் பாஸ்குள்ளேயே வந்திருக்கேன்னு சொல்லிருக்காங்க. சோ இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றத வெயிட் பண்ணி பாப்போம்.